இந்த மண்ணிற்காகவும் மக்களுக்காகவும் தளபதி தலைமையில் வாருங்கள், ஒன்றிணைவோம். திராவிடம் 360 நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக நிறைய பொருட்கள்லாம் நம்ம வாடகைக்கு எடுத்து பார்த்திருந்திருக்கோம். இந்தியாவிலேயே முதல் முறையாக தன்னுடைய சொந்த கட்சி தொண்டர்களையே மாற்று கட்சிக்கு வாடகைக்கு விட்ட ஒரு கட்சியாக இன்னைக்கு அதிமுக உருவெடுத்திருக்குது. உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா டெல்லியில இருந்து சென்னைக்கு அரசு விழா பயணமாக வராரு. அவரை வரவேற்பதற்கு பாஜக தொண்டர்களை விட அதிமுக தொண்டர்களை தான் அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் முதலமைச்சர் உட்பட பாஜகவினர் நிற்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் அதிமுகவினரை நிற்க வச்சு ஃபில் பண்றாங்க. பாஜக கொடியினை விட அதிமுகவினுடைய கொடிதான் அதிகமான அளவிற்கு காணப்பட்டது. அதை நீங்க ஊடகங்களையும் பார்த்திருப்பீங்க. தொடர்ந்து நாம சொல்லிட்டு இருக்கிறோம், அதிமுகங்கிறதுக்கான அப்ரிவியேஷன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, அது அமித்ஷா திமுக அப்படின்னு அதை அங்கீகாரம் படுத்தி இருக்குது ஓபிஎஸ் இபிஎஸ் தலைமையிலான அரசு. தமிழகத்துக்கு மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் ஒவ்வொரு மாதமும் வந்துட்டு இருக்கிறாங்க. அதே போல பல மத்திய அமைச்சர்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அப்படிங்கிறவரு மத்திய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், அவ்வளவுதானே தவிர இவர் ஒண்ணு இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி கிடையாது. ஆனா இந்த அடிமைகள் செய்த கேலி கூத்து, அடிமைத்தனத்தை வெளிப்படுத்திய விதம் உள்ளபடியே மிகுந்த அருவருப்பாக இருந்தது. அது மாற்று கட்சியினருக்கு மட்டும் அந்த வெறுப்பை ஏற்படுத்தல, சொந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கும் அந்த வெறுப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதனுடைய வெளிப்பாடுதான் அதிமுகவை சேர்ந்த முதியவர் ஒருவர் அமித்ஷா வரும் பொழுது கையில் இருந்த பதாகையை தூக்கி அடித்தது. அதுதான் அதிமுக தொண்டர்களினுடைய மனநிலையாக இருந்துட்டு இருக்குது. அரசு விழாவுல அரசு சம்பந்தமான செய்திகள் மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிறது அரசு பின்பற்றக்கூடிய ஒரு மரபு. அந்த மரபை மீறி தன்னுடைய கூட்டணி, நாங்க கூட்டணியில தான் இருக்கிறோம், பாஜகவும் அதிமுகவிற்குமான கூட்டணி தொடரும்னு பன்னீர்செல்வம் முண்டி அடிச்சுட்டு போய் முன்னாடி சொல்றாரு. அதுக்கு அடுத்தாப்புல இதே எடப்பாடி பழனிசாமி அதை வழிபடுகிறார். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக இந்த வேல் யாத்திரை தொடங்கும் பொழுது வேல் யாத்திரைக்கு முதல் நாள் அனுமதி தரல அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சொன்னது. ஆனால் அடுத்த நாள் தடையோட கூடிய அனுமதி, அவங்க வேல் யாத்திரை போனாங்க. இங்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள், அதிமுகவுக்கு சாதகமாக பேசக்கூடிய இந்த ஊடகங்கள் என்ன சொன்னுச்சு, கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜகவை எதிர்க்கக்கூடிய துணிவு எடப்பாடிக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அமித்ஷா முன்னாடி கூனி குறுகி நாங்க உங்களுக்கு கட்டளையின் கீழ் செயல்படுவதற்கு தயாராக இருக்கோம், நாங்க என்னைக்குமே உங்களுடைய வேலையாட்கள் தான் அப்படின்னு சொல்வதன் மூலமாக இது எல்லாமே நாடகம் அப்படிங்கிறது பட்டவர்த்தனமா தெரியுது. இங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில நடந்துக்கக்கூடிய இந்த அதிமுக அரசு ஒரு ஒற்றை தலைமையிலான அரசு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு எடப்பாடி இந்த கட்சியையும் ஆட்சியும் கொண்டு வந்துட்டாரு. எந்த இடத்துலயும் ஓபிஎஸ் முன்னிலைப்படுத்துவது கிடையாது, முழுக்க முழுக்க இபிஎஸ் தான் முன்னிலைப்படுத்தி கொண்டு விளம்பரங்கள் உட்பட எல்லாத்துலயுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இங்க அமித்ஷா வந்த பிறகு முழுக்க முழுக்க அந்த அரசு மேடையில ஏர்போர்ட்ல இறங்கினதுல இருந்து அந்த மீட்டிங்ல பேசி முடித்தது வரை கலைவாணர் அரங்குல எல்லா இடத்துலயுமே பழனிசாமிக்கு நிகராக ஓ பன்னீர்செல்வத்தையும் தூக்கி வைத்து பேசுறாரு. அப்படின்னா அதிமுகல அந்த குரூப்பிசத்தை இவரே கொம்பு சீவி விடுறாரு. ஓபிஎஸ் கொம்பு சீவி விட்டு, நான் இங்க பாரு என்னுடைய ஆளுதான், நாங்க வச்ச ஆளுதான் பன்னீர்செல்வம், ஒன்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு எடப்பாடியை எச்சரிக்கிறார் அமித்ஷா. அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க முடியும் ஓபிஎஸ் மூலமாக. நாளைக்கு எடப்பாடியே கொஞ்சம் மிஞ்சினாலும் ஓபிஎஸ் வச்சு கட்சியை உடைச்சி கட்டளையை ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த அமித்ஷா ஓபிஎஸ்ஐ வைத்து காய் நகர்த்துவார்கள். எடப்பாடி தன்னுடைய தலையிலேயே மண்ணள்ளி கொண்டுவிட்டார். ஒண்ணும் இல்ல, 4 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் இந்த அமித்ஷா சொன்னாரு, இந்தியாவிலேயே மிகவும் ஊழல் கரைபடிந்த ஒரு கட்சியாக ஜெயலலிதா தான் அதிமுக தான் இருக்குதுன்னு சொன்னாரு. ஜெயலலிதா மறைந்து சில நாட்கள், இந்த குறிப்பிட்ட சில ஆண்டுகள்லேயே சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய சூழல்ல இன்னைக்கு தமிழக அரசுக்கு பாராட்டுறாரு. அப்படின்னா அப்ப தமிழக அரசை அதிமுகவை கைப்பாவையாக இன்றைக்கு பாஜக வச்சிருக்கிறது அப்படிங்கிறது உறுதியாகுது. எந்தெந்த இப்ப பாத்தீங்கன்னா அவருடைய பேச்சுல இந்த கிஷான் திட்டத்துக்கு பாராட்டு தெரிவிக்கிறாரு. கொரோனாவை எடப்பாடி அரசு சிறப்பா கையாண்டதாக சொன்னாரு. எந்தெந்த திட்டங்கள் எல்லாம் ஊழல் அதிகமாக இருந்து நிரூபணமா இருக்கோ அந்த ஊழல் திட்டங்களுக்கு தான் அமித்ஷா அவர்கள் பாராட்டி இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் மேலாக
அமித்ஷா பேசி முடிச்சுட்டு நாற்காலியில உட்கார்வதற்கு முன்பாக இந்த ஓபிஎஸ் நின்று குனிந்து வளைந்து தரையை தொடுவதற்கு தயார் நிலையில இருக்கும் பொழுது அமித்ஷா பார்க்கிறாரு. பார்த்த உடனே அமித்ஷாவுக்கு வணக்கம் வச்சுட்டு, முதலாளி நீங்க என்ன தூக்கி நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய அடிமைத்தனத்தை நன்றி விசுவாசமா காமிச்சு உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனா ஒன்று மட்டும் நான் உறுதியாக சொல்லிக்க விரும்புறேன், மானம் உள்ள, சுயமரியாதை உள்ள, தன்மானம் உள்ள அதிமுக தொண்டர்கள் ஒருவர் கூட எம்ஜிஆர் அவர்களையோ ஜெயலலிதா அவர்களையோ அல்லது திராவிட இயக்க உணர்வோடு திராவிட இயக்க சித்தாந்தத்தோடு பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே ஒரு அதிமுக தொண்டன் கூட இனி அதிமுகவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவர்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. அந்த அளவிற்கு இவர்கள் கட்சியையும் தொண்டர்களையும் நாட்டையும் மக்கள் நலனுக்கான உரிமையை கொண்டு போய் அடக வச்சுட்டாங்க அப்படிங்கிறது. ஆல்ரெடி அதிமுக இருக்கக்கூடிய சீனியர்கள் தம்பிதுரை, பொன்னையன் போன்றவர்கள்லாம் பாஜகவோடு கூட்டணி சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதே அதிமுக பாஜகவுக்கு எதிரான, மோடிக்கு எதிரான அலை வீசியதாலதான் தமிழகத்துல அதிமுக தோத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அமித்ஷா பேசுவதற்கு முன்பாகவே நாங்க கூட்டணியில தான் இருக்கிறோம் அப்படின்னா இவங்களுடைய குடுமையெல்லாம் அவர்களுடைய கையில இருக்குது. அவர்களுடைய மிரட்டலுக்கு அஞ்சுதான் அமித்ஷா பேசுவதற்கு முன்பாகவே அதிமுகவினுடைய அரசியலை, கூட்டணி அரசியலை ஒரு அரசியல் மேடையில், ஒரு அரசு விழா மேடையில் பேசுவதற்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். இபிஎஸ் ஓபிஎஸ் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது மிக தெள்ள தெளிவா தெரியுது. இபிஎஸும் ஓபிஎஸும் அதிமுகவும் கட்டளையிடக்கூடிய இடத்துலயோ, பகிர்ந்தளிக்கக்கூடிய இடத்துலயோ, கொஸ்டின் பண்ற இடத்துலயோ இல்ல. இவர்கள் முழுக்க முழுக்க பாஜக என்ன சொல்லுதோ அதை கை கட்டி வாய்ப்பத்தி நவதுவாரங்களை மூடி செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. முழுக்க முழுக்க அடிமைகளாக மாறிட்டாங்க, கொத்தடிமைகளாக ஆகிட்டாங்க அப்படிங்கிறது இதுல இருந்து தெள்ள தெளிவா தெரியும்.